இந்த ஒரு விஷயத்த சரியாக புரிஞ்சுக்காம நிறைய பேர் பாடி வெயிட்டை கம்மி பண்ணுறேன்னு சொல்லி வெயிட் லாஸ் பண்ணுறோமா இல்லை ஃபேட் லாஸ் பண்ணுறோமான்னு தெரியாமலே உங்களோட கேஜிஸை கம்மி பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்னோட ப்ரீவியஸ் எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் வீடியோ கண்டினியூஸாக புரியும். வெறும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு உங்கள் பாடியை மூவ் பண்ணாமே வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபேட்டோட சேர்த்து உங்கள் மசில்ஸையும் லூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் மசில்ஸ் லூஸ் பண்ண உங்கள் மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆகிக்கிட்டே தான் போகும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலுமே அகைன் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் அந்த வெயிட் வந்து ரீகெயின் ஆகிடும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்கள் மசில்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது மூலமாக உங்கள் பாடியோட மெட்டபாலிசம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி உங்கள் பாடிக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். இது நீங்கள் வெறும் சாப்பாடை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் பாடி ஒரு ஷேப்லெஸ் லுக்கை தான் கிரியேட் பண்ணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா டயட் வெறுமனையாக டெஃபிசிட் மட்டும் தான் கிரியேட் பண்ணும். பட் எக்ஸசைஸ் தான் டிசைட் பண்ணும் நீங்கள் லூஸ் பண்ண போகிறது ஃபேட்டா இல்லை மசிலான்னு சொல்லிட்டு. அப்கமிங் எபிசோடில் உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னு கீழே ஓட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.